அழுத்தத்துல ஏன் அதுங்க நசுங்கி போறதில்ல? அந்த மீன்களோட உடம்புல காத்து நிரம்பின பைகள், நுரையீரல் மாதிரி உறுப்புகள் கிடையாது. அவற்றின் உடல்கள் பெரும்பாலும் நீராலானது. நீரை அதிகமா அழுத்த முடியாது இல்லையா? அதனால வெளியே இருக்கிற அழுத்தமும் உள்ள இருக்கிற அழுத்தமும் சமமா இருக்கிறதுனால அதுங்க நசுங்கிறது இல்ல. சரி, ஒருவேளை அதுகிட்ட நீச்சல் பைகள் ஸ்விம் பிளாடர்ஸ் இருந்தாலும் அதுல காத்துக்கு பதிலா கொழுப்பு நிரம்பி இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற செல்கள், புரோட்டீன்கள்லாம் என்ன ஆகும்? அவ்வளோ அழுத்தத்துல அதெல்லாம் உடைஞ்சு போயிடாதா? இப்பதான் நீங்க அசல் புதிருக்கு வந்திருக்கீங்க. இங்கதான் உயிர் வேதியியல் மேஜிக் நடக்குது. TMAO, அதாவது ட்ரைமெத்தைல் அமீன் என் ஆக்சைடுன்னு ஒரு ரசாயன பொருள். அந்த பொருள் அந்த மீன்களோட திசுக்கள்ல அதிகமா இருக்கு. இது ஒரு அற்புதமான மூலக்கூறு. இது ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு அதிக அழுத்தத்துல புரோட்டீன்களும் நொதிகளும் அதோட வடிவத்தை இழந்து சிதைஞ்சு போகாம பாதுகாக்குது. அப்போ இது உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு ரசாயன தீர்வு. அதுங்க உடம்புக்குள்ளேயே ஒரு ஆன்டி கிரஷ் மருந்த பரிணாமம் மூலமா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு மீன் எவ்வளவு ஆழமா வாழுதோ அந்த அளவுக்கு TMAO அதோட உடம்புல அதிகமா இருக்கும். இதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? சுமார் 8000 மீட்டருக்கு கீழே இந்த TMAO அமைப்பும் போதுமானதா இல்ல. அதனால தான் அந்த ஆழத்துக்கு கீழே மீன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம்.